சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். வில் பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. வில் படம் அப்படின்னா உயில் படம். உயிலும் உயிரும் தான் அடிப்படை கருவாக வச்சு இந்த படம் உருவாகி இருக்குது. ஒரு பிரபல தொழிலதிபர் 2 மகன்களுக்கும் சரிசமமாக பங்குகளை விரித்து எழுதி கொடுத்துட்றாரு. ஆனால் ஒரு வீட்டை மட்டும் அலக்கியான்ற ஒரு பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு உயில் எழுதி வச்சுட்டு செத்துடுறாரு. ஆனால் தொழிலதிபர் மகனுக்கு அலக்கியா யாருன்னு தெரியாது. அதனால் வேறொரு பெண்ணை நிறுத்தி அவங்க தான் அலக்கியா அப்படின்னு நீதிமன்றத்தில் நிறுத்துறாரு. நீதிபதிக்கு இதில் சந்தேகம் வருது. இதை தீர விசாரிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. நீதிபதி சோனியா அகர்வால் இந்த வழக்கை தீர விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நீதிமன்ற சப் இன்ஸ்பெக்டரான விதார்த்துக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறார். விதார்த்து அலக்கியா யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, தொழிலதிபர் ஏன் ஒரு வீட்டை மட்டும் அந்த பெண்ணுக்கு எழுதி வச்சாருன்னு இப்படி பல கேள்விகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பதில் சொல்கிறது தான் வில் படத்தின் மொத்த கதையுமே. நீதிபதியாக நடித்த சோனியா அகர்வால் தன்னுடைய அனுபவ நடிப்பால் அந்த கதாபாத்திரத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அசைவும் ஆக்ஷனுமே ஒரு உண்மையான நீதிபதி போல் பிரதிபலிப்பது போலவே இருக்கிற மாதிரியே நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் அவங்களுக்கு பாராட்டுக்கள் தான். கதையின் முக்கிய புள்ளியாக நடித்த அலக்கியா நல்ல முகவிட்டு இருந்தாலும் அவங்களுடைய நடிப்பு தன்னுடைய கண்களாலேயே வெளிப்படுத்தி ரொம்ப அற்புதமாக நடித்து இருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டராக நடித்த விக்ராந்த் சிறப்பு தோற்றம் போல் நடித்தாலும் கதைக்கு முக்கிய கதாபாத்திரம் போல் படம் முழுக்கவும் அந்த கதாபாத்திரத்தை தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. தொழிலதிபர் மகன் மற்ற கதாபாத்திரங்கள்லாம் நடித்தவர்கள்லாம் புதியவர்கள்னாலும் அவங்க புதியவர்கள்னு தெரியாத அளவுக்கு கதாபாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சௌரப் அகர்வால் இசையில் பாடல்கள் கேட்கும் ரகம். ஒளிப்பதிவு செஞ்ச டிஎஸ் பிரசன்னா நீதிமன்ற காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக யதார்த்தமாக படமாக்கியிருக்கார். அதுலேயும் பாடல் காட்சிகளை கலர்ஃபுல்லாக படமாக்கியிருக்கார். கதையின் போக்கு சிதறாமல் தொடர்ந்து படம் பார்க்குற மாதிரி ரொம்ப சிறப்பாக எடிட் பண்ணியிருக்காரு எடிட்டர் ஜி தினேஷ். எழுதி இயக்கியிருக்கும் எஸ் சிவராமன் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தையே உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல திறம்பட இயக்கியிருக்கிறாரு. அந்த வகையில் அவருக்கு பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.